வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் தொடர்ந்து ஒரே கட்சி இருக்குது அண்ட் அவர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஏன்னா அவர் வந்து இவ்வளோ வருஷமாக பீக்கில் சினிமாவோட பீக் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அவர் வந்து அவ்வளோ பெரிய சேலரியெல்லாம் விட்டுட்டு அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவ்வளோ சேலரியை ஆப்வியஸ்லி தெரியல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெய்டு ஆக்டர் அவர். ஸோ அவரோட அந்த சேலரியை விட்டுட்டு இங்கே வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஹி ஹேஸ் அ மோட்டிவேஷன். ஸோ ஆப்வியஸ்லி பட் நெக்ஸ்ட் 2026 வந்து அவர் ஜெயிப்பாரான்னா நிறைய டவுட் இருக்குது. பட் டஃப் காம்படிஷன் கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்த இதில் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா? இல்லை கண்டிப்பாக இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி விஜய் சார் சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும். ஆனால் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க சும்மா வந்து விஜயை பார்க்க வர கூட்டம் தான் அது. ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாமே இருக்கு வரணும். நான் சொல்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா ஏன்னா எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி சினிமாக்காரங்க வந்து கூத்தாடிகள்லாம் வந்து அரசியலில் வெற்றி பெற முடியாது சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு சரி. ஆனால் அந்த கேலி பண்ணுறவங்களாம் நீங்கள் எப்படி அவங்களாம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. 2026 முதல்வர் வருவாரா எதிர்கட்சி தலைவரா சார்? டக்குலாம் முதல்வர் எல்லாம் ஆக விட மாட்டாங்க இந்த சொசைட்டியில். ஃபர்ஸ்ட் அவர் டக் கொடுப்பாரு, அப்புறம் ஃபியூச்சரில் வரலாம். 2031 வந்தால் நல்லா இருக்கும். வந்தாங்க. இப்போ உங்கள் வீட்டிலலாம் யாராவது டிவிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்களே? நானே போடுப்பாரு. இல்லை வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? இவங்க எல்லாரும் ஒரு வீடு தான். எல்லாம் ஒரே வீடு தான். ஆனால் இவங்க எல்லாரும் டிவிக்கு ஓட்டு போட வாய்ப்பு இந்த பையன் கண்டிப்பாக போட்டுருவோம். அவர் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக நானும் போடுவீங்க. அந்த மாதிரி விஜய் அரசியல் வந்திருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? 100% வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்ல என்ன பண்ணுறது காரணம்? அவர் இப்போ போகிற எல்லா பிரச்சாரமும் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் இப்போ நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. ஆஸ் அ தலை ஃபேனாக நான் தலை ஃபேனு, ஓகேங்களா? ஆஸ் அவர் எங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே அவருக்கு இருக்குது. என் பேர் நூறுல்லா. ஓகே, நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க விஜயோட அரசியலை? விஜயோட அரசியல் எப்படி இருக்குது? அவர் வந்து சினிமாவில் இருந்தார், அதே இதில் பண்ணார்னாக்கா ஓகே. ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வருமா? சினிமாவில் பண்ண மாதிரி பண்ண முடியுமா? பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லை அவர் பண்ணுறேங்கிறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புன்றது இந்த வாட்டியை விட அவருக்கு அடுத்த வாட்டி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியாக அவர் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு தடவை திமுக ஓட்டுனா விஜய் மாதிரி ஒரு சினிமாலேருந்து ஒரு வந்து அரசியல் பண்ண விடுவாங்கன்னு நம்புறீங்களா? அது பண்ணலாம். அது 20 வருஷம் திமுக கிட்ட விஜயகாந்தே வந்து இந்த மீடியா மூலியமாக இது மூலியமாக ட்ரோல் பண்ணி இல்லைன்னே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்குங்களா? இல்லை இவருக்கு வந்து வயசு இருக்குல்ல, அவரோட வயசு என்ன, அவருடைய ஹேபிட்ஸே வேறு. இவருக்கு அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா? இவர் வந்து நல்லா இருக்கார், கொஞ்சம் யங் தானே இவர், என்ன சொல்கிறீங்க? அதில் இந்த வாட்டி இல்லைனாலும் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வரலாம். தமிழ்நாட்டில் யாரும் பண்ணதில்லை. தமிழ்நாட்டில் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைமாக இவர் பண்ணுறாங்க. இவர் பீக்கில் இருக்க சொல்ல வர்றது வந்து வரவேற்கத்தக்கது. தெரிஞ்சவங்க ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுற யங்ஸ்டர்ஸு அவங்களாம் இருக்காங்க. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் வந்து நிறைய அந்த காலத்துல திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்க சில பேர் வந்து மாறவே மாட்டாங்க. அவங்கள நம்மளை மாற்ற முடியாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் மேபி கொஞ்சம் அதே இதுக்குள்ளே போனாங்கனாக்கா நல்லா பண்ணாருனாக்கா வர வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். இப்பயும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட் அவர் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி இந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து அது எல்லா டைமும் நியூஸ் தான். அது அவருக்கு மட்டும் நடந்தது, எல்லாருக்குமே நடந்ததா. இப்போ இந்த டைமில் காமராஜரோ அதில் அறிஞர் அண்ணாவோ யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்களும் ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து அதை ஹேண்டில் பண்ணவே முடியலன்னா ஆப்வியஸாக, ஏன்னா அதை விட பயங்கரமாக இருக்கும் பாலிடிக்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான ட்ரோலை ஹேண்டில் பண்ண முடியலன்னா பாலிடிக்ஸை ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரோல்லாம் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் அ லெசன் ஃபார் ஹிம் டு ஹேண்டில் த ப்ரெஷர். அது வந்து அவருக்கு பெட்டரான ஒரு இதாக தான் இருக்கும். ரிலீஜியனை வச்சு ட்ரோல் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? அவர் ஜோசப் விஜய், ஆமாம், ஒரு பிலாவ் கிறிஸ்டின். ஸோ அதனால் வந்து இவர் வந்து ஹிந்து மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரானவராக இருப்பார் அப்படின்னு. இப்போ அவர் ஜோசப் விஜயா இருந்தாலும் இல்லை விஜய் அப்துல்லாவாக இருந்தாலும் இல்லை விஜய் முருகனாக இருந்தாலும் இந்த ட்ரோல் வரதான் செய்யுது. ஸோ இட் இஸ் பேரில் முக்கியம் இல்லை, ஆளோட கேஸ்டோ கம்யூனிட்டியோ ரிலீஜனோ அது முக்கியம் இல்லை. இதுக்கு வராரு, அரசியலுக்கு வர்றதுனால இந்த ட்ரோல் இருக்க தான் செய்யாது. அந்த இதில் யார் இருந்தாலும் இப்போ கேஸ்ட் நோ பார்னு சொல்லியிருந்தாலுமே அவருக்கு வந்து நான் எந்த கேஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தா கூட அதுக்கும் அவரை ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது வந்து அன்அவாய்டபிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். இல்லை பேசிக்காக வந்து நம்ம எலெக்ஷன் வரும்போது எல்லாருமே வந்து
இலவசமாக என்ன கொடுப்பாங்க, இந்த கட்சி என்ன இலவசமாக கொடுக்குது, இதோட பெட்டராக இன்னொரு கட்சி என்ன இலவசமாக கொடுக்குதுன்னு பார்த்து ஓட்டு போட்டு நம்ம மக்கள் பழகிட்டாங்க. ஆமாம் குறிப்பாக வில்லேஜ் சைடு. ஆமாம். இதை தாண்டி எப்படி விஜயோட வெற்றி சாத்தியம்? எப்போவுமே ஒரு ஃப்ரீ ஒன்று கொடுத்தா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது. அதாவது வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஃப்ரீ கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் வந்து அந்த ஃப்ரீயை வாங்கிக்காம அதை எப்படி வந்து அவர் என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டோரி கூட ஒன்று இருக்கும்ல, நம்ம ஃப்ரீ கொடுத்து பழகிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் சென்னை மட்டும் வளராமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா பக்கமும் எல்லா மாவட்டமும் எல்லா சின்ன சின்ன ஊர்களுமே மாற வரும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எல்லாருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுமே மாறும். பட் அது வந்து 5 இயர்ஸில் நடந்துருமான்னா இல்லை, அது வந்து இட்ஸ் அ லாங் ஜர்னி. பட் அதுக்கான அடிக்கல் வந்து இப்போ இருந்து ஆரம்பித்தா அது பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களாம் கண்டிப்பாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேசிக்காக கேட்குறவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே தானே ரொம்ப வருஷங்களாக அப்படி தானே இருக்குது, எல்லாருமே அப்படி தானே இருந்திருக்காங்க. ரொம்ப இது வந்து என்ன டிஎம்கே ஏடிஎம்கேன்னு நம்ம கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஏடிஎம்கே மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி லாங் ஜேர்னி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யணும். அது வந்து இது ஓவர் நைட் அது நடக்காது. ஸோ அதுதான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கான்னா அது 50-50 தான், சொல்ல முடியாது. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு பர்சனாக தான் இருக்கும். ராஷ்டிரபதிங்கிற யூடியூப் சேனல் ரொம்ப ஃபேமிலியிலலாம் நம்ம பார்க்க முடியுது, நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ உங்கள் வீட்டு அது வந்து யங் ஏஜ் தானே அதுமாரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ எல்லாம் வந்து ஒரு 2000 அந்த மாதிரி இருக்கிற ஜென்ரேஷன் தான் இந்த மாதிரி சொல்கிறது. ஆமாம், அதில் வந்து அவங்களுக்கு வந்து சினிமாவில் நடக்கிறது அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அதனால தான் சரிங்களா. அந்த வயசானவங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து என்னன்னா, இது நான் டிஎம்கே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இது டிஎம்கே பிளட்டு, இது ஏடிஎம்கே பிளட்டு அப்படி சொல்கிறதுலாம் அது வந்து முட்டாள்தானே என்னை பொறுத்தளவுக்கு. ஓகே, இந்த வாட்டி நல்லா தான் பண்ணுறாரு இவரும் ஸ்டாலினும், என்ன சொல்கிறீங்க. அதனால் வந்து இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி பத்தாது இவருக்கு. சரி, என் பசங்கள்லாம் அதில் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க சொல்கிறாங்க. எப்படிக்கா பார்க்குறீங்க? ஏன்னா அந்த இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. கண்டிப்பாக. ஏன்னா விஜய், நான்லாம் ஆக்சுவலாக விஜயோட ஃபேன். சரி. நான் அவருக்கு தான் கண்டிப்பாக போடுவேன். சரி. அதுவும் இல்லாமல் இப்போ அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மக்களுக்கு ஃபேவராகவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு தான் கண்டிப்பாக போடுவோம். குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க விஜய் வந்து? இல்லை, பெண்கள் எங்கேயா பாதிப்பட்ட உடனே குரல் கொடுக்குறாரு. ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயம்தான். கேட்க மாட்டேங்க. அப்போ இந்த வட்டம் நம்ம குடும்பத்தில் டிவி கேட்க ஒரு கண்டிப்பாக ஓட்டு இருக்குது. இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக 3 பேருமே நம்ம வந்துட்டு டிவிக்கு தான். சரி, எல்லாருமே 3 பேருமே டிவிக்கே தான். இல்லை, அப்பா கொஞ்சம் முரண்பாடாகவும் கொஞ்சம் நான் சொல்றது வந்துட்டு அவர் போடுவார். அதனால இல்லை, ஒரு 2 மனசாக இருக்காருல்ல. சரி, நம்ம ஸ்டாலின் நல்லது பண்ணுறாரு, அங்கிட்டு போட்டுடலாமா இங்கிட்டு போட்டுடலாமா இருக்காரு தான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றது தான் போடுவார். இப்படிலாம் சொன்னால் அப்பா போட்டு தான் ஆகணும். போட்டு தான் ஆகணும். சரி, பரவாயில்ல. தேங்க்ஸுங்க.